விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கதிரேசன் நிஷா கிட்ட ரேணுகா உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மல்லியுமே வந்திருக்கிறாங்க. அவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அவங்க கேட்குறதா இல்லை, கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறையா அவங்கள அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லிக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதால ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிடுறாங்க. இப்போ ரேணுகா உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதை அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறதுல பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் டூர் போன இடத்துல தான் அவங்கள பார்த்தேன், இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படிங்கவுமே இப்போ கதிரேசன் நிஷா 2 பேருமே அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ரேணுகாவுமே அங்கே விஜயை பிடிக்கல அப்படிங்கிறதுல அவங்க கிட்ட சண்டை போட்டுட்ருக்குறாங்க. மல்லி எங்கே போனால் நீ ஏன் என் பக்கத்தில் இருக்கிற, என்னை கொல்ல பண்ண பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இப்போ கதிரேசன் நிஷா 2 பேருமே வரவுமே கதிரேசன் பொண்ணோட பாசத்தில் ரேணுகா நீ உயிரோடு தான் இருக்கியாமா, அப்பாவை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியலை அப்படிங்கிறதுல அவங்க கோவப்படுறாங்க. ஏன்னா தாலி கட்டின கணவரும் அவங்களுக்கு தெரியலை, இப்போ அவங்க அப்பா தங்கச்சியுமே தெரியலை அப்படிங்கிறதால மல்லி மேலே மட்டும்தான் அவங்க பாசமாக இருந்துகிட்ருக்குறாங்க. ஏன்னா மல்லி மல்லி அப்படின்னு சொல்லி மல்லி தான் தான் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நிஷாவுமே அக்கா என்ன தெரியுதாக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கண்ணீர் விடுறாங்க. ஆனால் ரேணுகா அவங்க எதையுமே கேட்குறதா இல்லை, மல்லிக்கிட்ட மட்டுமே நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸுமே இப்போ ராஜிக்கு அவங்க அந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சிடுறாங்க. ரேணுகா உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ராஜியுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ரஞ்சிதா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ரேணுகா உயிரோடு இருக்கிற விஷயத்த, ஆனால் அவங்க அதை நம்புறதா இல்லை. இப்போ நிச்சயமாக நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிறதால ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுமே வர்றாங்க. இப்போ ஒட்டுமொத்த குடும்பமுமே இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. இப்போ ரேணுகா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, நிச்சயமாக அவங்க அப்பா கூட போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அடம் பிடிப்பாங்க. நான் மல்லி கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.